எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஏ என்ற பர்சனாலிட்டி, சி என்ற பர்சனாலிட்டி. என்னடா அந்த டாக்டர் சொக்கலிங்கம் இதே வந்து ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. நான் வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லி கொண்டு இருக்கின்றேன். ஒருத்தர் கூட கேட்டாங்க, என்னங்க சொக்கலிங்கம் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக, நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக, மனநல மருத்துவரா என்று கூட சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டேன், மனம் தானே முக்கியம். நான் கார்டியாலஜிஸ்ட் என்று சொல்வதை விட மனதை நாம் நலமாக பார்த்து கொண்டால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் இதமாக இயங்குகின்ற சக்தியை பெற முடியும் என்பதில் உறுதியாக உள்ளேன். அதுக்காக தான் சில பேரோட சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிறதுல ஒரு இலக்கியவாதி மாதிரி இருக்குது, நீங்கள் பேசுகிறது ஆன்மீகவாதி மாதிரி இருக்குது. நான் அந்த அடிக்கடி டிவியில் கூட சொல்லியிருக்கேன், சொக்கலிங்கத்தை இலக்கியவாதியோ ஆன்மீகவாதியோ குரலை பார்த்த அரசியல்வாதியோ நீங்கள் எந்த வாதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், தீவிரவாதியாக ஒருவன் மாறாமல் இருந்தால் அதுவே போதும் என்று நினைக்கின்றேன். ஸோ போன வாரம் ஏசி என்று பார்த்தோம். இந்த வாரம் மிக முக்கியமான பர்சனாலிட்டி டி என்பதை பார்க்க வேண்டும். இவனமாக கொஞ்சமாக சொல்லிட்டு வரதுனால எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணி தயவுசெய்து நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ள வழி செய்துங்க. ஏதாவது சந்தேகம் தான் என் நம்பரை அதில் கொடுக்குறாங்க. என்னை தொலைபேசியில் நீங்கள் பேசினால் உங்கள் கேள்விக்கு கூட பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த தொலைக்காட்சி மூலம் நீங்கள் எனக்கு பேசினா கூட ஐ எம் ரெடி டு ஆன்சர். எந்த சந்தேகம் தான் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்குது, எனக்கு விடை தெரிந்தால். உங்கள் கேட்குற கேள்விக்கு விடை தெரியல நான் சொல்லிவிடுவேன், சொக்கலிங்கத்தை விடை தெரியாது என்று. அப்போ நம்ம 2 பேரும் பயணம் செய்து உங்கள் கேள்விக்கு விடை உண்டா என்பதை தேடுவதிலும் நான் முயற்சி செய்வோம். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, கேள்வி ஞானம் ஒன்று தான் ஒருவனை அறிவுடையன் ஆக்கும். எங்கள் அக்கா இந்திராணி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் 2 வயசுலேயே கேள்வி கேட்க ஆரம்பித்தேன்னா. 2 வயதில் கேட்க கேள்வி, பஸ்ஸிலலாம் போயிட்டுருப்போமா 2-2.5 வயசில், இது எதனால் வருது, இந்த பஸ்லேயே ட்ரெயினில் போகும்பொழுது ஏன் இந்த செடிகள்லாம் பின்பக்கமாக போகுது அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வருவோன்னா. அதே கேள்வி கேட்கின்ற ஞானம்தான் இந்த 74 வயதாகின்ற சொக்கலிங்கம். அந்த கேள்வி கேட்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி. நான் பல நேயர்களிடம், நோயாளிகளிடம் நான் படித்த பல அறிவுரைகளை, சக்திகளை உங்கள் மூலம் உரையாடுகின்றேன். இந்த உரையாடும் பொழுது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அந்த கேள்வியை என்னை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று ஒன்றுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது டைப் டி என்ற பர்சனாலிட்டி. இந்த டைப் டி என்ற பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா, இதுவும் எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற பர்சனாலிட்டி. இந்த படத்தை பாருங்களேன். டைப் டி என்பது, இந்த படத்தில் பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். டைப் டி என்பது they are depressed, distressed, dissatisfied. எந்த இதுலேயும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அடையாது. எதில் எடுத்தாலும் மன அழுத்தம் வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு அதில் நடந்ததை வச்சு மகிழ்ச்சி அடையாமல், டிஸாட்டிஸ்ஃபைட், டிப்ரெஸ், அண்ட் they never be happy at all about anything. நல்லது நடந்துகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நாள் வேலை செய்கிறாரு, 99% அவருக்கு வேண்டிய நடந்திருக்கும், 1% அவர் நடந்து முடியல வச்சுங்க. அந்த நடக்காத ஒன்று நினைத்து they will be depressed, dissatisfied and all the time they will be worrying themselves. மறுபடியும் இந்த ஸ்லைடை பாருங்கள். they will be most important. அந்த ஸ்லைடை ஒரு செகண்ட் நீங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லைடு பிரகாரம் பார்க்கும் பொழுது they are depressed, distressed, dissatisfied.
அதான் டி என்று வைத்தோம். இந்த பர்சனாலிட்டியை தயவு செய்து நீங்கள் அகற்றி விட வேண்டும். இது 99 பங்கு நடந்தது, 98 பங்கு நடந்தது. அதுலேருந்து மகிழ்ச்சி அடைங்க. 2 நடக்காததுக்காக மனதில் போட்டு இது மாதிரி கவலைப்படாதீங்க. ஏன் இந்த டைப் டி பர்சனாலிட்டி மிக முக்கியமாக நினைக்கிறேன்னா, அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். ஏன் இந்த சுனாமி போட்டுக்கிறேன்னா, இப்போ முதல்ல சொன்னேன், டிப்ரெஸ் ஆயிடுறீங்க. உங்கள் மனதில் ஏற்படுகின்ற அக்யூட் டிப்ரெஷன், டிப்ரெஷனத்தை மன அழுத்தம். இந்த டிப்ரெஷன் மனதில் ஏற்பட்டால் 2 நிமிடத்தில் உங்களை கொன்றுவிடும். மாரடைப்பில் ஸ்ட்ரோக்கோ அதான் அடிக்கடி சொல்லுவேன், வங்கக்கடலில் டிப்ரெஷன் வர்றது எவராலும் தடுக்க முடியாது. வங்கக்கடலில் ஏற்படுகின்ற டிப்ரெஷன் சுனாமியாக மாறி பல லட்சங்கள் மக்களை 2-3 நிமிடத்தில் கொன்று விடுகிறது. இதே டிப்ரெஷன் என்கின்ற ஒரு நிலை மனதில் ஏற்படும் பொழுது அது அக்யூட் அண்ட் சிவியர் டிப்ரெஷன் வந்துவிட்டால் 2 நிமிடத்தில் நீங்கள் இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. ஏன் இதை சொல்லுகின்றேன்? இந்த அக்யூட் டிப்ரெஷன் வரும்பொழுது, அதுவும் சிவியர் டிப்ரெஷனாக வரும்பொழுது, அட்ரினலின் நானோகிராம் என்பது 7 நானோகிராம் இருக்க வேண்டிய அட்ரினலின் அது 70ஆக 100ஆக 200ஆக பல மடங்கு அந்த இரத்தத்தில் சேரும் பொழுது அது மாரடைப்பு வர்றதுக்கு காரணமாயிடுது. முதல்ல சில வாரங்களுக்கு முன்பே சொன்னேன், அந்த அட்ரினலின் என்ற ஹார்மோன், நார் அட்ரினலின் ஹார்மோன், கார்டிசால் என்ற 3 ஹார்மோன்கள் தான் எதிர்மறை எண்ணங்களால் அதிக அளவில் இரத்தத்தில் கலந்து விடுகிறது. கலந்தவுடன் இரத்த குழாயை சுருங்க வைக்கின்றது, இரத்தத்தில் இருக்கின்ற இரத்த குழாயில் இருக்கிற இரத்தத்தை உறைய வைக்கின்றது, இரத்த குழாயில் வேகமாக சுருங்க ஸ்பேசம் ஆகுவது, அனைத்தும் அதான் காரணம். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து எந்த நிலையிலையும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, உங்கள் நெருங்கிய உறவினர், எந்த உறவினரும் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோர்கள், பாட்டி தாத்தா அவர்கள், உங்கள் குழந்தைகளே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் சகோதரர்கள், இல்லாவிடில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், உங்கள் வயது உள்ளவர்கள், உங்களுக்கு சிறியவர்கள் கூட, சில வயதில் முதியவர்கள் கூட இறக்கின்ற செய்தியை கேட்டவுடன் இது அக்யூட் சிவியர் டிப்ரெஷன் வந்துவிடும். அந்த டிப்ரெஷன் வரலாம், ஒரு நொடியில் நீங்கள் அதிலிருந்து வெளிவரவில்லை என்று அது கிரானிக் டிப்ரெஷனாக, அந்த டிப்ரெஷன் கொஞ்ச நேரம், சில மணி நேரங்கள், சில நாட்கள் தொடர்ந்து அதே நினைத்து வாழும் பொழுது அவர்கள் மாரடைப்பால் இறந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மாரடைப்பு வருவதை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க முடியாது. சரி, உங்களுக்கு மாரடைப்பு வந்து சொக்கலிங்க காப்பாற்றிடுறேன், அவங்களுக்கு இறந்தாங்களே மாரடைப்பில், அவர்கள் வந்து விடுவார்களா மறுபடியும்? முடியாது. சரி, இன்னும் டிப்ரெஷன் இருக்குங்க, சொக்கலிங்க சொல்கிற பேச்சை கேட்கவில்லை. அந்த அக்யூட் டிப்ரெஷன், இறந்த உறவினர்களுக்காக நீங்கள் கூட இறப்ப வாய்ப்பு உண்டு. நீங்கள் இறப்பதை கூட சொக்கலிங்க ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது என்றால், அந்த இறந்த ஒரு நபர் உயிருடன் வருவதாக இருந்தால், அது இறைவனோ இயற்கையில் படைப்பில் இருக்க முடியாது. அதனால் ஒன்றே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எதை இழந்தாலும் அதற்காக நீங்கள் மன அழுத்தமோ டிப்ரெஷனோ ஆகக்கூடாது. நடந்த நிகழ்வுகளை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனதார ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்களை காப்பாற்றி கொண்டு, உங்கள் உறவினர்கள் இறந்ததை ஏற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்கின்ற சக்தியாக மாறிவிட வேண்டுமே தவிர, ஒருவரை பார்த்து நீங்கள் இறப்பது என்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒன்றே ஒன்று குறிப்பிட விரும்புகின்ற நேயர்களே, இன்று பிறக்கின்ற குழந்தை, என்னையும் சேர்த்து நீங்கள் கேட்கின்ற அனைவரும், உலகத்தில் அனைவரும் ஒரு நாள் இறக்கப் போகின்றோம்.
இறப்பது எப்பொழுது என்று எவருக்கும் தெரியாது. அது இயற்கையாக 100 வருடம் கடந்து நாம் கடமைகளை செய்து விட்டு நிகழ வேண்டும் என்பதற்குத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். மற்றது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்றுக்கொண்ட மனநிலை மட்டும்தான் உங்கள் உயிரை இழக்காமல் பார்த்து கொள்கின்ற ஒரே வழி என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பேச தயங்குகிற விஷயங்களை பேசுவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தனித்துவமே. இன்னும் சொல்லப்போனால் சமூக பொதுவெளியில் பலரும் விவாதிக்க தயங்குகிற விஷயங்களை கூட நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். அதன் வழியாக ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கியிருப்பது தான் இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இன்றைக்கும் கூட மிக முக்கியமான ஒரு டெலிகேட்டட் சப்ஜெக்ட் என்று சொல்வார்களே, ஒரு பேசுவதற்கு பலரும் தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நாம் வெளிப்படையாக இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். குழந்தைகளிடம் அதிகரித்து வரும் பாலுணர்ச்சி பற்றியது தான் அது. அதாவது பாலுணர்வு சம்பந்தமான விஷயங்கள் 10 வயதுக்கு முற்பட்ட குழந்தைகளிடம் கூட இப்பொழுது ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்று ஆய்வுகள் மட்டுமல்ல, நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் உணர்த்துகின்றன. இன்னொன்று, 14 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பல சிறார்கள் தங்கள் பள்ளிகளிலோ அல்லது வீடுகளிலோ குழந்தைகளோடு பாலியல் சார்ந்த சில செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சில இடங்களில் குற்றச்செயல்களே நடந்திருக்கின்றன என்பதும் கூட பதிவாகி இருக்கிறது. இந்த சமயத்தில் நாம் குழந்தைகளினுடைய வளர்ச்சி தொடர்பாக இதுவரைக்கும் நாம் இருந்த அத்தனை விதமான கற்பிதங்களும் மாறத் தொடங்குகின்றன. பொதுவாக ஒரு பாலுணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 17-18 வயதில் ஒரு அரும்பக்கூடிய ஒரு விஷயங்கள் என்பதுதான் நம்முடைய பொதுவான நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு 10-11 வயதிலேயே இன்றைக்கு சிறுவர்களுக்கு பாலியல் சார்ந்த எண்ணங்கள் அவர்கள் மனதில் உருவாகின்றன என்று சொன்னால், அது சார்ந்த சில வெளிப்பாடுகள் இருக்கின்றன என்று சொன்னால், இதை எப்படி பெற்றோர்கள் அல்லது ஒரு சமூக சூழலில் பொது இடங்களில் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது ஒரு சவால். பல சமயங்களில் இந்த குழந்தைகள் என்பவர்கள் அவர்கள் உண்மையிலேயே பாலுணர்ச்சியால் உந்தப்பட்டு, காமத்தால் உந்தப்பட்டு அவர்கள் சில செயல்களை தங்களுடன் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் மேற்கொள்ள முயற்சிக்கிறார்களா, அல்லது இமிட்டேஷன் செய்வது, அதாவது நகல் எடுப்பது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வீடுகளில் பார்க்கக்கூடிய சில காட்சிகளையோ அல்லது இன்டர்நெட் மூலமாக பார்க்கக்கூடிய சில காட்சிகளையோ அவர்கள் அப்படியே இமிட்டேட் செய்து நகல் எடுக்கிறார்களா என்பது இன்றைக்கு ஒரு சிக்கலான கேள்வியாக இருக்கிறது. சில குழந்தைகள் பாலியல் ரீதியாகவே சில மிகவும் இளம் வயதிலேயே ஒரு எக்ஸ்போஷர், அவர்களுக்கான ஒரு அறிதல் என்பது அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு இணையம் அல்லது தங்களுடைய பெற்றோர்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக அவர்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு குழந்தை ஒரு செல்ஃபோனில் ஒரு கார்ட்டூன் படத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கார்ட்டூன் படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே அதன் ஓரத்தில் வரக்கூடிய படங்களில் சில படங்களுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு செமி ஃபோர்னோ அல்லது சாஃப்ட் ஃபோர்னோ என்று சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட ஆபாச படங்களும் இதில் இருக்கின்றன. குழந்தைகள் அதை போய் கிளிக் செய்து பார்த்தால் அவர்கள் இதுவரை வாழ்க்கையில் பார்த்திராத சில காட்சிகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அதன் மீது ஒரு குறுகுறுப்பும் ஆர்வமும் மேலிடுகிறது. இப்படித்தான் ஒரு குழந்தை இதுபோன்ற உணர்வுகளுக்கு மிக இளம் வயதிலேயே தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, சில பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய ஒரு பர்சனல் அந்த வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சில படங்கள் இவற்றை தற்செயலாக அந்த குழந்தைகள் பார்க்க நேருகிற போது கூட அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆர்வம் அதில் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆக இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபோன்களின் மூலமாக இன்றைக்கு இந்த பாலியல் உணர்ச்சி என்பது மிகவும் குறைந்த வயதுள்ள குழந்தைகளிடம் கூட ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாக சமூகத்தில் அவர்கள் சில சமயத்தில் அவர்கள் இந்த பாலியல் சார்ந்த பார்வை என்பது அவர்களிடம் உருவாக ஆரம்பித்து விடுவதை நாம் கவனிக்க தவறுகிறோம். குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியை நாம் கவனிக்கிறோம், அவர்களுடைய குழந்தைத்தனமான செயல்பாடுகளை நாம் கவனிக்கிறோம். ஆனால் அவர்களுடைய செயல்களில் பாலியல் சார்ந்த அதீதமான வெளிப்பாடுகள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போதுதான் இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களில் இப்போது இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்று சொல்வார்கள், ஒரு அதீதமான ஒரு இயல்பை கொண்டிருக்கிறார்களா,
அல்லது இதுபோன்று பார்க்கிற படங்களை அல்லது காட்சிகளை நகலெடுக்கிறார்களா என்று உளவியலாளர்கள் தீவிரமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது எப்படி இருந்தாலும் சரி, நாம் அதற்காக குழந்தைகளை வழிநடத்துவது மிக மிக முக்கியம். நாம் பாலியல் கல்வியை அளிப்பது தொடர்பாக இன்னும் நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். அதை செய்வதற்கு கடும் எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இன்னொரு புறம் தொழில்நுட்ப உலகம் என்பது பாலியல் ரீதியாக எண்ணற்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு திறந்துவிட்டு கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் எதை வேண்டுமானாலும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது இன்றைக்கு உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் பாலியல் கல்வியை தாமதப்படுத்துவது என்பது தவறான ஒரு பாலியல் சார்ந்த புரிதல்களை உருவாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிராக செய்கிற குற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்றால் பாலியல் குறித்த அதீதமான தூண்டுதல்களை தரக்கூடிய பல விஷயங்கள் அவை விளம்பரங்களில் முன்வைக்கப்படுகின்றன, அல்லது நீங்கள் இது போர்னோ என்று சொல்லக்கூடிய ஆபாச படங்களில் முன்வைக்கப்படுகின்றன. இணையத்தில் எது வேண்டுமானாலும் கிடைக்கிறது. குழந்தைகள் கையில் சாதாரணமாக இன்று ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பாலியல் சார்ந்த விஷயங்களிலிருந்து மிகச்சிறு குழந்தைகளை நாம் காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பது என்பது. ஆக பாலியல் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வயது மிக மிக குறைந்து விட்டது என்பதை நாம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும். அவற்றை நம்மால் தடுக்கவே முடியாது. ஆனால் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம், அதை பற்றிய புரிதலை ஏற்படுத்தலாம். அதாவது பாலியல் ரீதியாக தவறான நடத்தைகள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். இதை நாம் செய்ய தவற புறச்சூழலிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலியல் தூண்டுதல்களின் காரணமாக குழந்தைகள் ஒரு மோசமான பாதையை மிக இளம் வயதிலேயே தேர்ந்தெடுப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அகில இந்திய காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் தென் மண்டல துணைத் தலைவர் திரு சுவாமிநாதன். மத்திய அரசோட கொள்கை முடிவுகளால் ஒரு நாட்டோட வளர்ச்சி இன்னைக்கு எந்த நிலைக்கு போயிட்டுருக்கு, விலைவாசி உயர்வு அப்படின்னு பார்க்குறோம், இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், பண மதிப்பிழப்பு, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்னால மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அகில இந்திய காப்பீட்டு ஊழியர் சங்கத்தோட தென்மண்டல துணைத் தலைவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். இன்னைக்கு நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லார் வாயிலையும் வர்றதை பார்க்குறோம். இதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. உண்மையிலேயே இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு நாட்டோட வளர்ச்சியில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, எப்படி நிர்ணயம் பண்ணுது? இன்னைக்கு விலைவாசி உயர்வு அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம். அப்போனா வாங்கும் சக்தி பெருகியிருக்கா, இல்லை வேறு ஒரு காரணம் இருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த பண மதிப்பிழப்பு, பணவீக்கம், இதெல்லாம் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு, ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு எவ்வளோ தூரம் முக்கியமான விஷயம்னு நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு சார். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுவோம். பணவீக்கம் நம்ம சொல்கிறோம், இது உண்மையிலேயே என்னது? இதை வச்சு நம்ம எதெல்லாம் நிர்ணயிக்க முடியுது? அதாவது பணவீக்கம் என்பதை சாதாரணமாக ஏதோ ஒரு பொருளாதார நிகழ்வு அப்படின்னு தான் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுபோல தான் பொதுவாக நம்முடைய ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அப்படி தான் அதை பற்றி சொல்லப்படுது. ஆனால் பணவீக்கம் என்பது ஒரு திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிற ஒன்று என்று தான் நான் கருதுகிறேன். பொதுவாக ஒரு சமூகத்தில் வருமான மறுபங்கீடு என்று சொல்லுவாங்க. உற்பத்தி நடைபெறுகிறது. இப்போ நம்ம விவசாய உற்பத்தி இருக்குது, தொழில் உற்பத்தி இருக்குது, சேவை துறை இருக்குது. இப்படி உற்பத்தி நடைபெறும் பொழுது அது மக்கள் மத்தியில் எப்படி பகிரப்படுகிறது என்று வரும்பொழுது, மக்கள் மத்தியில் ஒரு வருமானம் எங்காவது உருவாகிறது என்று சொன்னால் கூட அது திரும்ப மக்கள் மத்தியிலிருந்து ஒரு பறிக்கிற ஏற்பாடாகத்தான் இந்த பணவீக்கம் இருக்குது என்று நான் பார்க்குறேன். ஆனால் பொதுவாக பணவீக்கம் பற்றிய புள்ளி விவரங்கள், அதை பற்றிய ஒரு சரியான சித்திரத்தை தருவதாக நான் கருதலை. ரொம்ப இதாக சொல்லுவாங்க,
பொதுவாக புள்ளி விவரங்கள் பொய் சொல்வதில்லை, பொய்யர்கள் தான் புள்ளி விவரங்களை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில் அதனுடைய அடிப்படை எப்படி பணவீக்கம் கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் கூட ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு தெளிவான சித்திரத்தை அது தருமா என்று சொல்ல முடியாது. இப்போ இந்திய நாட்டில் உதாரணத்திற்கு பணவீக்கம் கடைப்பிடிக்கப்படும் பொழுது, அதற்கான விவரங்கள் சேகரிக்கப்படும் பொழுது மொத்தத்தில் ஒரு 13% தகவல்கள் மகாராஷ்டிராவிலிருந்து தான் எடுக்கப்படுது. ஆனால் அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சிக்கிம்லேயோ புதுச்சேரியிலேயோ அங்கெல்லாம் 1% தகவல் கூட சேகரிக்கப்படுவதில்லை. ஆகவே ஒரு வரக்கூடிய விவரங்களில் சொல்லப்படுகிற ஒரு அகில இந்திய அளவிலான பணவீக்க விகிதம் என்பது புதுச்சேரிக்கோ சிக்கிம்கோ அது பொருந்துவதில்லை. ஆகவே ஒரு புள்ளி விவரங்கள் என்பது ஒரு பொதுவான விவாதத்திற்கு பயன்படலாமே தவிர புள்ளி விவரங்கள் அப்படியே மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்று சொல்ல முடியாது. அதுபோல் சேவைத்துறை இந்திய நாட்டினுடைய 60% மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தருகிற சேவைத்துறை. ஆனால் இப்போ இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்கிறாங்க, நுகர்வோர் விலை குறியீட்டன் என்று சொல்கிறாங்க. அப்போ அதை உருவாக்குவது என்று வரும் பொழுது அதில் சேவைத்துறை எவ்வளவு கணக்கில் எடுக்கப்படுகிறது என்று பார்த்தால் மிக சொற்பமான அளவில் தான் அதற்கான இடம் தரப்படுது. இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாரும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு இதனுடைய வரிகள் கூடியிருக்கு. இதுவும் நுகர்வோர் என்ற முறையில் நாம் தருகிற விலை தான். ஆனால் இதுவெல்லாம் இவர்கள் சொல்கிற பணவீக்க விகிதத்தில் அது பிரதிபலிக்கிறதா அப்படின்னு பார்த்தால் இல்லை. ஆகவே பணவீக்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு புள்ளி விவரம் மிக தெளிவான சித்திரத்தை தரும் என்று நான் கருதலை. இன்னொன்று, பணவீக்கம் என்பது மோசமானது. ஏனென்றால் அது சாதாரண மக்கள்கிட்ட ஒரு வருமான மறுபங்கீட்டில் அவர்களுடைய வருமானத்தை பறிக்கிறது என்று நாம் பார்க்குறோம். ஆனால் அது விட மோசமான இன்னொன்று பணச்சுருக்கம். இப்போ கூட சொல்கிறாங்க 12% வரை பணவீக்கம் ஏற்கனவே 2012-13 இருந்தது. இப்போ பணவீக்க விகிதம் 4.8%, 2% கூட பணவீக்க விகிதம் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. அது என்னென்னா பணவீக்கம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அது பணச்சுருக்கம் என்கிற அதை விட ஒரு மோசமான அபாயத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு என்று பார்க்குறோம். இப்போ வேலை வாய்ப்பு இல்லைன்னு வைங்க, மக்கள் கையில் பண புழக்கம் என்பது இருக்காது. மக்கள் கையில் வருமான உயர்வு இல்லைன்னு வைங்க, இப்போ கிராமப்புறங்களில் நாம் பார்க்குறோம் நிறைய போராட்டங்கள் என்பது நடக்கு. என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கூலி தருவதற்கான போதுமான ஒதுக்கீடு இல்லை என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுறாங்க. அப்போ மக்கள் கையில் பணம் புழங்கினால் விலைவாசி கூடும். இது பணவீக்கம், இது மோசமானது என்பது. ஏனென்றால் அரசாங்கத்தால் விலையை கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த மறுக்கிறாங்க என்பது. மக்கள் கையில் பணமே புழங்கலைன்னா அப்போ விலைவாசி ஏறாதது போல் ஒரு தோற்றம் என்பது கிடைக்கும். அதை தான் நாம் பண சுருக்கம், டீஃப்ளேஷன் என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்திய நாட்டில் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் பாதிக்கப்படுகிற அளவுக்கு இந்த பணச்சுருக்கம், டீஃப்ளேஷன் என்பது ஒரு பரவலான புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாக இல்லை என்று பார்க்குறோம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஜிஎஸ்டியும் அது இந்த புதிய வரி முறைமையும் அதுபோல் பண மதிப்பு இழப்பு என்று சொல்லக்கூடிய டிமானிட்டைசேஷனும் இப்படிப்பட்ட ஒரு பண சுருக்கத்தை, தொழிலை, உற்பத்தியை பாதிப்பதன் மூலம் உருவாக்கியிருக்கு என்று பார்க்குறோம். கண்டிப்பாக சார். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க, டீஃப்ளேஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம இன்ஃப்ளேஷனை வச்சு இது ஒரு பர்சன்டேஜ், இது ஒரு விகிதாச்சாரம், இது குறைஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம சில விஷயங்களை கட்டுப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வெளித்தோற்றம் இருக்குது. ஸோ இப்போ வாங்க முடியாத ஒரு நிலைமையும் மிக மோசமான ஒரு சூழல் தான். வாங்கும் சக்தி குறையுது அப்படின்னு வரும்போது ஸோ இப்போது இந்த நிறைய செக்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறோம். சர்வீஸ் செக்டர்ஸ்லாம் அதோட நம்ம சேர்க்கலை. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் விகிதாச்சாரம் சொல்கிறது கூட சரியான ஒரு தகவலாக இருக்காது அப்படின்றீங்க. ஸோ இப்போது என்ன மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சதாக இந்த இன்ஃப்ளேஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்? அதான் அது இப்போ இந்திய நாட்டில் சேவைத்துறை அதன் மீதான செலவினம் என்பது என்ன விகிதாச்சாரத்தில் இருக்கோ அது அதில் பிரதிபலிக்கணும். உணவுப் பொருட்களுக்காக மக்கள் எவ்வளோ செலவிடுறாங்களோ அது அதில் சரியாக பிரதிபலிக்கணும்.
இதை தவிர மக்கள் நுகர்வு பொருட்கள் இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் என்று சொல்கிறாங்க. அதற்கு எவ்வளோ செலவிடுறாங்களோ அது வந்து அதில் வந்து பிரதிபலிக்கணும். அப்படி பிரதிபலிக்கும் போது தான் அது உண்மையிலேயே ஒரு மிகச் சரியான சித்திரத்தை தரும் என்று நாம் வந்து சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ சேவைத்துறை என்று சொல்லணும்னா, இப்போ என்ன பொதுவாக நாம் பார்க்குறோம்னா, இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு விலை குறையும் என்று கூட பேசப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இன்புட் கிரெடிட் தரப்படும். அப்போ சாதாரணமாக வந்து இப்போ ஒரு இட்லி வந்து நம்ம போய் ஹோட்டலில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு முந்தைய கட்டங்கள்லேயே அது வந்து அரைக்கப்படும் பொழுதோ மற்ற கட்டங்கள்லேயோ அப்போ வந்து அதற்கு ஏதாவது ஒரு டாக்ஸ் கட்டியிருந்தால் அது பின்னால் கழித்து கொள்ளப்படும். ஆகவே வரி குறையும் என்று சொல்லப்படுறாங்க. ஆனால் உதாரணத்துக்கு இப்போ சேவைத்துறை எடுத்துக்கோங்களேன். இப்போ 2014 இன்றைக்கு இருக்கிற புதிய என்று சொல்ல முடியாது, 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, பிஜேபி வரும்பொழுது ஆட்சிக்கு வரும்பொழுது 12.6% என்பது ஆயில் இன்சூரன்ஸ் மீதான சேவை வரி. அன்றைக்கி சேவை வரி தான் இருந்தது. அது பிறகு 14% ஆச்சு, 15% ஆச்சு. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு 18% இருக்கிறது. நாம் பார்க்குறோம். இந்த 18% யார் இன்றைக்கு சுமக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பாலிசிதாரர்கள் தான் சுமக்கிறாங்களே தவிர, இப்போ அவங்களுக்கு இதில் எந்த வகையான ஒரு நிவாரணம் என்பதும் கிடைக்கல. அது மட்டுமல்ல, இதுவரை ஏற்கனவே இல்லாத வரிகள் கூட புதிய ஜிஎஸ்டி முறைமையில் வந்திருக்கு. சேவைத்துறையை பொறுத்தவரையில் நாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்ஐசியில் வந்து ஒரு பிரிமியம் கட்டுறீங்க, தாமதமாக கட்டுறீங்கன்னு வைங்க. யார் தாமதமாக கட்டுவான்? சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் தவணை தேதிக்குள்ளே கட்ட முடியாது. அதுவே ஒரு தண்டத்தொகை அதற்கு போடப்படுவது. கட்டினீங்கன்னா அதன் மீது ஒரு பெனால்ட்டி போடுறாங்க, தண்டத்தொகை போடுறாங்க. அந்த தண்டத்தொகை மேலே இப்போ 18% ஜிஎஸ்டி போடப்படுது. அப்படின்னா தண்டத்திற்கு தண்டம் என்பது. ஆகவே இது போன்ற வரி முறைமைகள் என்பதும் நாம் என்ன பார்க்குறோம்னா, மக்கள் மத்தியில் வந்து ஒரு விலை சுமையாக இன்றைக்கு வந்து மாறி இருக்கு என்பதை நாம் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த வரி முறைமை என்பதில் வந்து விலை கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னீங்க. விலை கட்டுப்பாடு வந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி முறைமைன்னு இல்லை. விலை கட்டுப்பாட்டுக்கு தேவையானது ஒரு அரசியல் உறுதி வேணும், ஒரு பொலிட்டிக்கல் வில் என்பது வேணும். அது இருக்கா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் இருக்குது, அது வந்து மருந்துகள் மீதான அது. அண்மையில் வந்து அதன் மீது உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டுக்கு பிறகு இப்போ இருதய நோயாளிகளுக்கு வந்து அடைப்பை எடுப்பதற்கு ஸ்டென்ட்டு பொருத்துகிறாங்க. நான் பார்க்குறோம். அந்த ஸ்டென்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சாதாரண மெட்டல் ஸ்டென்ட் இருக்குது, அதுபோல் மருந்து துவைக்கப்பட்ட ஸ்டென்ட் என்பது இருக்குது. அப்போ ஒரு 7,300 ரூபா அப்படின்னா மெட்டல் ஸ்டென்ட்டோட விலை, அடக்க விலை. ஒரு 25,000 ரூபாய் என்பது இந்த மருந்து துவைக்கப்பட்ட ஸ்டென்ட் என்று. அந்த 7,000 ரூபா ஸ்டென்ட் என்பது கிட்டத்தட்ட 45,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு நோயாளிகளுக்கு அது தரப்பட்டது. அதுபோல் இந்த 25,000 ரூபாய்க்கான இந்த ஸ்டென்ட் என்பது சராசரியாக 1,25,000 வரை, சில இடங்களில் 1,98,000 வரை அது நோயாளிகள் மீது சுமத்தப்பட்டது. உச்சநீதிமன்றமே தலையிட்டு எப்படி 400% லாபம் இருக்க முடியும் என்று தலையிட்டு ஸ்டென்ட்டோட விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. நான் பார்க்குறோம். பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டனால அரசாங்கம் அதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி விலை கட்டுப்பாடு என்று கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கிறோம். ஆனால் டிசம்பரில் வரக்கூடிய செய்திகளும் என்ன அப்படின்னு சொன்னால், இதனால் இந்த இதய அடைப்பை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சை இருக்குது பாருங்கள், ஆஞ்சியோபிளாஸ்டியோ அறுவை எந்த விலைகளும் குறையலை, எந்த விலைகளும் குறையலை. காரணம் என்னென்னா, பகிரங்கமாக இன்றைக்கு சொல்கிறார்கள், நாங்கள் வந்து வேறு ப்ரொசீஜர் காஸ்ட்டு என்பது எங்களுக்கு வந்து பலூன்ஸுக்கு அதிகமாகிடுச்சு, கதீட்டர்ஸ்க்கு அதிகமாகிடுச்சு, அதனால் விலை குறைப்பது என்பதே இல்லை என்று சொல்கிறாங்க. அப்போ இதையே கட்டுப்படுத்த முடியலையே நாம் பார்க்குறோம். அப்போ நாம் என்னன்னா, பணவீக்கம் என்பது ஒரு இயல்பான போக்கு அல்ல. அரசாங்கம் அரசியல் உறுதியோடு தலையிட்டால்தான் ஏழை எளிய மக்களை அவர்கள் துயரத்திற்குள்ளாகும் போது கூட அவர்கள் மீது சுமைகளை ஏற்றுவது என்பதை தடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே பொருளாதார பாதை அது மக்களுக்கான பாதையாக இருக்கணும், வரி முறைமை அது மக்களின் நலனை உள்ளிட்டதாக இருக்கணும். அதை அமலாக்குவதற்கான அரசியல் உறுதி இருந்தால்தான் பணவீக்கத்தை, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும்.
விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க இதுக்கு அந்த நிர்ணயம் பண்ணுறதுல வந்து அரசுக்கு ஒரு வில் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு பொருளையும் பார்க்கும்போது விலைவாசிங்கிறது வந்து கட்டுக்கடங்காமல் ஏறிட்டுருக்கிறது தான் பார்க்குறோம். எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் விலை குறைப்பு அப்படின்ற ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. பெட்ரோல் கூட எடுத்துக்கலாம், முக்கியமான ஒரு பொருளாக நம்ம சொன்னோம்னா. இப்போ இந்த விலை ஏற்றம் வந்து ஒரு இது நாட்டோட வளர்ச்சி, மக்களோட வாங்கும் சக்தி பெருகிருச்சு அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லணுமா? நிச்சயமாக அதற்குள்ள அரசியல் இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பெட்ரோல் இப்போ பேசணும். நமக்கு இப்போ ஜிஎஸ்டி என்பது ஒரே இந்தியா ஒரே வரிமுறை என்பது. ஆனால் ஒரே இந்தியா ஒரே வரிமுறைமைக்குள்ள பெட்ரோல் மட்டும் இன்றைக்கு கொண்டு வரப்படலை. காரணம் என்ன? பெட்ரோல் இன்றைக்கு 70 ரூபாய் சராசரியாக ஒரு பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் விற்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஜிஎஸ்டியினுடைய வரிமுறைமைக்குள் இதை உள்ளே கொண்டு வந்தால் 30 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் வந்து தர முடியும் என்பது. 55% இதன் மீது வரிகள் மட்டும்தான் போடப்படுது என்பது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஏன் உருக்கு விலை, ஸ்டீல் விலை கூடுதுன்னா உலக சந்தையில் கூடுச்சுனாங்க. ஏன் பெட்ரோல் விலை கூடுச்சு அப்படின்னா உலக சந்தையில் கூடுனாங்க. ஆனால் பெட்ரோலு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேரல் 120 ரூபா வரை போச்சு. க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 28 ரூபாய்க்கு வந்து திருப்பி ஒரு 40 ரூபா 50 ரூபா வரை இன்றைக்கி க்ரூட் ஆயில் இருக்குது. அப்போ உலக சந்தையில் விலை கூடுனால் நீங்கள் வந்து அந்த மக்கள் மேலே இங்கே சுமையை ஏற்றுவது போல் உலக சந்தையில் விலை குறைஞ்சா அதை மக்களுக்கு இங்கே தரணும்ல. ஆனால் மக்களுக்கு தரப்படலை, நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸைஸ் வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு பக்கம் உலக சந்தையில் விலை குறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் அது மேலே வரி உயர்வு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் என்று பார்த்தால் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு 1,98,000 கோடி ரூபாய் அதிகமாக அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. நாம் என்ன பார்க்குறோம், அரசாங்கத்துக்கு 1,98,000 கோடி ரூபாய் யார்கிட்டருந்து வந்திருக்கு? இது வந்து காமன் மேன் குட், சாதாரண மக்கள். ஒரு டிவிஎஸ் 50யில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாலும், ஒரு எம்ஐடியில் போய் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாலும் கூட அன்றாடம் செலுத்துகிற வரியாக இந்த பெட்ரோல் மீது வரி இருக்குது, 1,98,000 கோடி ரூபா. ஆனால் 2017 பட்ஜெட்டில் போடப்பட்ட பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸுக்கான வரிச்சலுகைகள் 83,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. போன ஆண்டு அது 79,000 கோடி தான். 4,000 கோடி வரிச்சலுகைகள் ஒரு பக்கம் கார்ப்பரேட் வரிச்சலுகைகள் கூடியிருக்கு. ஆனால் ஏழை எளிய மக்கள் வரும்போது அவங்க செலுத்துகிற வரி என்று வரும்போது 1,98,000 கோடி ரூபா பெட்ரோல் மீது போடப்பட்டிருக்கு என்பதை பார்க்குறோம். ஆகவே இதற்குள்ள அரசியல் நிச்சயமாக இருக்குது. அப்போ வருமானம் திரட்டுகிற முறை இருக்குது பார்த்திங்களா, ரெவென்யூ ஜெனரேஷன் பாலிசிஸ் இருக்குல்ல, இது வந்து நாடு முழுக்க ஒரு பரவலான விவாதத்திற்கு உள்ளாக்கப்படணும் என்பது. நான் ஏற்கனவே இது போன்று ஒரு பட்ஜெட் விவாதத்தும் போது நான் பார்த்தோம். அப்போ வந்து கார் மேலே போட்டிருந்த எக்ஸைஸ் வரி சலுகையை நீக்கும் பொழுது ஹியூண்டாய் இது போன்ற பெரிய மஹேந்திரா இது போன்ற கார் கம்பெனிகளுடைய உயர் அதிகாரிகள் வந்து இதனால் கார் சந்தை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு பேசினாங்க. அப்போ அரசாங்கத்தின் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது? உங்கள் கார் சந்தைக்கு வர்றவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் உள்ளவங்க தான் வராங்க. அவங்களுக்கு நாங்கள் வருமான வரி சலுகையாக 52,000 ரூபாய் வருஷத்துக்கு விட்டு வச்சுருக்கோம். உங்கள் ஹியூண்டாய் மினி காரு 16,000 ரூபா கூடும், மஹேந்திரா கார் வந்து பெரிய காரு 40,000 ரூபா கூடும். ஆனால் 52,000 ரூபா நாங்கள் அவங்க கையில் வருமான வரி சலுகையாக 10 லட்சம் ரூபா வருமானம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமாக உள்ளவங்க கையில் நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். ஆகவே இது கார் சந்தையெல்லாம் பாதிக்காத, கொலைப்படாதீங்க இன்னும் சொல்லி இந்த சர்க்கஸில் மேலே பார் விளையாடும் பொழுது கீழே விழுந்து காயப்படக்கூடாதுன்னு வலை விரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. இந்திய நாட்டோட பொருளாதாரத்தில் இது போன்று பாதுகாப்பு வலைகள் யாருக்கு விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய இது போன்ற தொழிலதிபர்களுக்கு அவங்களுடைய சந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் என்னென்னா இந்த போன்ற எந்த பாதுகாப்பு வலையும் இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகள் பார் விளையாடிக்கிட்டே இருக்காங்க மேலே கீழே வலை விரிக்கப்படாமல். அதான் நான் பார்க்குறோம் விவசாயிகளுடைய தற்கொலைகள் என்பது. இப்போ நான் பணச்சுருக்கம்னு சொன்னேன் பார்த்தீங்களா,
இந்த பணச்சுருக்கம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது. என் துவரம்பருப்புக்கு விலை கிடைக்கல, என் உளுந்தம்பருப்புக்கு சரியான விலை கிடைக்கல, உருளைக்கிழங்குக்கு விலை கிடைக்கலன்னு இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடக்குது. இதெல்லாம் விலை குறைப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்திய நாட்டில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி கோடானு கோடி மக்கள் இருக்காங்க என்பது. ஆகவே அந்த கோடானு கோடி மக்களுடைய இன்றைக்கு அவங்களுடைய வாழ் உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே நாம் பணவீக்கம் என்று பார்க்கும் பொழுது இதெல்லாம் இணைத்து பார்க்கணும். ஆனால் அரசாங்கம் புதிய புதிய முழக்கங்களை மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. மேக் இன் இந்தியா வந்தால் வேலைவாய்ப்புகள் பெருகும், அதுபோல் தொழில் வளர்ச்சி ஏற்படும். இது மாதிரி இன்றைக்கி பல வாதங்களை முன்வைக்கிறாங்க என்று நாம் பார்க்குறோம். இவையெல்லாம் ஒரு காகித அளவில் இருக்கே தவிர ஒரு நிரந்தர தீர்வுகளை நோக்கி இது போகலை என்பதை நாம் பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் பற்றி அவர்கள் தந்த உறுதிமொழிகள் கூட இன்றைக்கி நிறைவேறலை என்கிறது. கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பெரிய அளவில் நடக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலில் மத்திய அரசோட கொள்கை முடிவுகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அகில இந்திய காப்பீட்டு தொழிற்சங்கத்தோட துணைத் தலைவராக இருக்கீங்கன்ற முறையில் இன்றைக்கி காப்பீட்டு நிறுவனங்கள் அதெல்லாமே நிறைய தனியார் மயமாகப்படுற சூழல் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் இதெல்லாம் அரசுடன் இருந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமானது இன்றைக்கி பல விஷயங்களில் கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ப்ரைவேட்டைசேஷன் நம்மளால் தவிர்க்க முடியல. ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் இந்த துறைக்கு ஏற்பட்டிருக்கு? ஒரு 23 தனியார் ஆயில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க நான் பார்க்குறோம். இதை தவிர ஒரு 18 தனியார் பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்திருக்காங்க. 5 நிறுவனங்கள் உடல் நல காப்பீடு என்ற முறையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் என்பது வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் கூட 23 தனியார் ஆயில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்த பிறகும் எல்ஐசி அரசு நிறுவனம் சந்தை பங்கில் மார்க்கெட் ஷேரில் 74% கையில் வச்சுருக்காங்க என்பது. அப்படி ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற நிறுவனமாக இன்றைக்கி அந்த நிறுவனம் இருக்குது என்பது. காரணம் என்னென்னா, எல்ஐசி சாதாரண மக்களில் துவங்கி ஒரு சமூகத்தோட கடைசி மனிதனில் துவங்கி சச்சின் டெண்டுல்கர் வர இன்றைக்கி பாலிசி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உட்பட எல்ஐசி பாலிசிதாரராக இருக்கார். அப்போ அவர்கள் கூட பாலிசி எடுக்கணும் வந்தால் நம்பி கதவை தட்டுகிற இடமாக இன்றைக்கி இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம். இன்னொரு இது இப்போ ஆயில் இன்சூரன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சில பாலிசிகள் எடுப்பேன்னா 25 ஆண்டுகளுக்கு பாலிசி எடுக்கிறாங்க, 30 ஆண்டுகளுக்கு பாலிசி எடுக்கிறாங்க. அப்போ இங்கே வர்றவங்களுக்கு என்ன இருக்கணும்? 25 ஆண்டுகள் இந்த நிறுவனம் இருக்கணும், இந்த நிறுவனம் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்று நினச்சி தான் வராங்க நான் பார்க்குறோம். ஆனால் இப்போ எனக்கு தெரிய இப்போ 1999 அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த தனியார் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளில். இப்போ மிகப்பெரிய நிறுவனம் டாட்டா அதோட சேர்ந்து ஏஐஜி என்ற அமெரிக்க நிறுவனம் வந்தாங்க. 2008 உலக நிதி நெருக்கடியில் அமெரிக்காவில் ஏஐஜியே திவாலோட விளிம்புக்கு போயிட்டாங்க. போனனால இப்போ டாட்டா ஏஐஜி என்ற நிறுவனத்தோட பெயர் டாட்டா ஏஐஜி இல்லை. ஏன்னா ஏஐஜி அந்த இணை வினையை விட்டு வெளியேறிட்டாங்க நான் பார்க்குறோம். அதுபோல் ஏஎம்பி சன்மார் என்ற நிறுவனம் ஏஎம்பி என்பது ஒரு ஆஸ்திரேலியா நிறுவனம் இன்றைக்கி இல்லை, அந்த தொழிலே இல்லை. நாம் என்ன இருக்கணும், 20 ஆண்டு 25 ஆண்டு ஒரு ஆயில் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று வரக்கூடிய பாலிசிகளுக்கு வர்ற நிறுவனங்கள் 5 ஆண்டு 6 ஆண்டு அந்த தொழிலில் நிலைக்காது என்று சொன்னால் அதில் என்ன நம்பிக்கை ஏற்படும்? தான் கேள்வி. இன்னொன்று, இவங்கெல்லாம் வந்தால் நிறைய திட்டங்கள் கிடைக்கும் என்று சொன்னாங்க. பாலிசிகளுக்கு புது வகையான காப்பீட்டு திட்டங்கள் கிடைக்கும்ங்கிறாங்க. ஆனால் என்ன புதிய வகையான காப்பீட்டு திட்டங்களை இந்த நிறுவனங்கள்லாம் தந்திருக்கு என்பதும் இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்பதை நான் பார்க்குறோம். அதில் என்ன நாம் பார்க்கணும்னா, இன்றைக்கி அந்நிய முதலீடை 26% 49% பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு உயர்த்துனாங்க நான் பார்க்குறோம். உயர்த்துனாங்க. ஆனால் உயர்த்தின பிறகு நமக்கு என்ன இதுன்னா, இப்போ தனியார் ஆயில் இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் 26 49 உயர்த்தியாச்சு. ஆனால் இன்றைக்கும் சராசரி அந்நிய முதலீடு 28% தான் இருக்குது. பொது இன்சூரன்ஸுங்களில் 26 தான் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸில் 21% தான் இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் கதவை திறந்தால் மட்டும் அந்நிய முதலீடுகள் வந்துட மாட்டாங்க. இங்கே லாபம் இருக்குன்னா தான் வருவாங்க. லாபம் இருக்குன்னா தான் வருவாங்க. உள்ளே வந்தவங்க லாபம் இல்லைன்னா வெளியேறிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் போய் நீங்கள் அவங்களுக்கு மக்களுக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா தயாராக இல்லை. சாதாரண மக்களுக்கான உடல்நல காப்பீடை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தயாராக இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, எங்கே லாபம் அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் தொழில் பண்ணுவோம், எங்கே லாபம் இல்லையோ அதை பூரா அரசு நிறுவனங்கள் தொழில் பண்ண வேண்டும் என்று வந்தால் என்ன ஆகுதுன்னா, இந்த சமூக பொறுப்பை அரசு நிறுவனங்கள் மட்டும்
தாங்கணும் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் கிராஸ் சப்சிடைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வரக்கூடிய உபரியை இன்னொரு இடத்துல பயன்படுத்துவது என்பது இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள சமூக அமைப்பில் தேவைப்படுகிற பொருளாதார ஏற்பாடு. அந்த பொருளாதார ஏற்பாடே சிதைந்து போகிறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல்நல காப்பீடு சொல்லணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ப்ரீமியம்லாம் அதிகரிச்சிருச்சு. போட்டி வந்தால் ப்ரீமியம் குறையுங்கிறது இல்லை. போட்டி வந்தால் இன்றைக்கி வந்து நிறைய நிறுவனங்கள் வரும், நல்ல சேவை கிடைக்கும் அப்படி இல்லை. பல நிறுவனங்கள் வெளியிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த டிமானிட்டைசேஷன் வந்தபோது பண மதிப்பிழப்பு வந்தபோது கிட்டத்தட்ட எல்லா பணமும் வங்கிக்கு போயிடுச்சு. அப்போ அரசாங்கம் தன்னோட தேவைகளுக்காக பத்திரங்களை வெளியிட்டு பணம் திரட்டுவது என்பது தேவையில்லை. அந்த தேவை குறைஞ்சனால அரசாங்கம் என்னென்னா கவர்மெண்ட் பாண்டு மேலே இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் ரிட்டர்னை குறைக்கிறாங்க. 6.5லேருந்து 6% குறைக்கிறாங்க. எல்ஐசி ஜீவனக்ஸையில் வந்து 7% வட்டி ஜீவனக்ஸை பாலிசி போட்டவங்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கட்டுப்பாட்டு ஆணையம் எல்ஐசியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் பாண்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறைச்சனால நீங்களும் குறைங்க ரேட் ஆஃப் ரிட்டனை என்று சொல்கிறாங்க. இது பாலிசிதாரர்களை இன்றைக்கி பாதிக்குது அப்படின்னு. ஆகவே போட்டி வந்த காரணம் ஏன் சொல்கிறாங்க, எல்ஐசி செய்தால் தனியார் நிறுவனங்களும் செய்யணும். எல்ஐசிக்கு சமூக பொறுப்பு இருக்கும், எல்ஐசி செய்ய முடியும். தனியார் நிறுவனங்கள் போட்டிக்காக செஞ்சால் அவங்களுடைய லாபம் பாதிக்கப்படும். ஆகவே எல்ஐசியை உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டனை குறைங்க என்று சொல்வது என்பதை நாம் வந்து பார்க்கணும். ஆகவே எந்த வகையிலும் இது போன்ற மாற்றங்கள் ஒரு சாதாரண மக்களுக்கான இன்சூரன்ஸ் பாதுகாப்பு என்பதையோ, அதுபோல் புதிய திட்டங்கள் தருவது என்று வரும்போதோ, அதுபோல் பாலிசிதாரர்கள் வருவாய் என்று வரும்பொழுதோ அரசு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தான் இன்றைக்கு வந்து அதில் நல்ல செயலை ஆற்றி கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். கிரைம்ஸ் செட்டில்மெண்ட் ரேஷியோ நீங்கள் அதான மிக முக்கியம். எல்ஐசி கிட்டத்தட்ட 99.75னா 100% உரிமங்களை கிளைம்ஸை செட்டில் பண்ணுறாங்களே. நீங்கள் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் சராசரியாக 10% கிளைம்ஸ் உரிமங்கள் செட்டில் ஆகலையே. ஆனால் இப்போ விவாதிக்கலாம், 20 ஆண்டு ஆச்சு, 20 ஆண்டில் நாங்கள் கொண்டு வந்த கொள்கையின் காரணமாக இன்சூரன்ஸ் துறையில் மக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு விவாதிக்கலாம் என்பது. எப்படி வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறாங்களோ, எப்படி இந்த புதிய மேக் இன் இண்டியா இது மாதிரி பேசுகிறாங்களோ, அதற்கும் நடப்புக்கும் வந்து பெரிய இடைவெளி இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம். அதை பற்றி பேசுனா நம்ம இந்த வளர்ச்சி இந்த 3 ஆண்டுகள் எப்படி ஏற்பட்டிருக்கு என்பதை பற்றி பேசணும். ஒரு நீண்ட விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அதை நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் எல்லா தகவல்களையும் சொல்லிட முடியாது. அகில இந்திய காப்பீட்டு ஊழியர்கள் சங்கத்தோட தென்மண்டல துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, பொதுவாக இந்த இன்ஃப்ளேஷன் இதை கணக்கிடுற முறையிலேயே என்ன மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்குது, இதை வச்சு வளர்ச்சியை நம்ம எந்த அளவுக்கு தீர்மானிக்க முடியும், தர நிர்ணயம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே விலை நிர்ணயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசியம் இருக்குது. அதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் எந்த அளவுக்கு அதை நடைமுறையில் கொண்டு போயிருக்காங்க, அரசு அதில் எவ்வளோ கவனம் செலுத்திட்டு இருக்கு, மாற்றங்கள் அப்படிலாம் வரும்போது அதில் ஒரு நம்ம இந்தியன் எக்கானமியை பாதிக்காத அளவுக்கு பல கொள்கை முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும் இப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு லஞ்சமும் ஊழலும் பெருகிவிட்டது என்று எங்கு பார்த்தாலும் குரல்கள் எழுகின்றன. இந்த குரல்கள் நமக்கு 2 செய்திகளை சொல்லுகின்றன. ஏதோ இதுவரையில் லஞ்சமே அதிகமாக இல்லாமல் இருந்தது போலவும் இப்போதுதான் அது கூடியிருப்பது போலவும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. இன்னொன்று, லஞ்சம் ஊழலை ஒழிப்பது மட்டும்தான் அரசியல் கட்சிகளுக்கான ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லுகிறது. இரண்டுமே அவ்வளவு உண்மை சார்ந்ததில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1925ஆம் ஆண்டு, சரியாக தேதியோடு சொல்வதென்றால் 1925 ஜூலை மாதம் 26ஆம் நாள் ஐயா பெரியார் அவர்கள் குடியரசு இதழில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். லஞ்சத்தை ஒழிப்பது பற்றிய கட்டுரை அது.
எனவே 1925ஆம் ஆண்டிலேயே லஞ்சம் அந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடி இருக்கிறது என்பதை அந்த கட்டுரையை படிக்கிற போது நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு காட்டு இலாக்கா, ஒரு வனத்துறை ஐயா அவர்கள் எழுதுகிற போது ஒரு காட்டு இலாக்கா அதிகாரியினுடைய பேச்சை நான் இங்கு முதலில் தருகிறேன் என்று அதை கூறுகிறார். அந்த காட்டு இலாக்கா அதிகாரியாக டயர்மேன் என்கிறவர் பொறுப்பேற்று அந்த துறைக்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்களிடம் பேசுகிற போது அவர் சொன்ன ஒரு செய்தியைத்தான் மேற்கோளாக ஐயா பெரியார் காட்டியிருக்கிறார். பொதுவாக நாம் அறிவோம், பெரியார் அவர்களினுடைய எழுத்துகளில் மிக மிக தேவையென்றால் மட்டுமே மேற்கோள்கள் இருக்கும். அப்படி மேற்கோள் இருக்கிற இடம் இது. அதிலே ஒரு செய்தியை ஐயா சொல்லுகிறார். அவருடைய பேச்சை அப்படியே எடுத்து விளக்குகிறார். அந்த டயர்மேன் கூறுகிறார், இன்றைக்கு நம்முடைய இந்த வனத்துறையில் ஏராளமாக லஞ்சம் பெருகிவிட்டது. இந்த ரேஞ்சர்ஸ் என்று சொல்லுகிற உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களின் வீடுகளிலேயே பலர் காடுகளுக்குள் இருக்கிற போது உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கொஞ்சம் காசு கூட வாங்கி கொள்ளுகிறார்கள். பெரிய உத்தியோகஸ்தர்களே இப்படி செய்தால் சிறிய ஊழியர்கள் ஏன் தவறு செய்ய மாட்டார்கள்? நாம் திரும்ப திரும்ப சின்ன சின்ன ஊழியர்களைத்தான் தண்டிக்கிறோமே தவிர இந்த பெரிய அதிகாரிகளை கண்டுகொள்வதில்லை. இப்போது படிக்கிற நீங்களாவது இந்த சமூகத்தில் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று டயர்மேன் பேசியதை எடுத்து போட்டுவிட்டு பெரியார் அவர்கள் அதற்கு பிறகு இந்த லஞ்சம் ஊழல் பற்றிய ஒரு கட்டுரை எழுதுகிறார். மிக வரலாற்றில் முக்கியமான கட்டுரை என்று அதனை சொல்ல வேண்டும். ஐயா என்ன சொல்லுகிறார் என்றால், லஞ்சமும் ஊழலும் பெருகிவிட்டது என்பது ஒரு புறம் கவலை தருகிறது என்றாலும் லஞ்சம் வாங்குவதை இழிவு என்று கருதுகிற மனநிலை மக்களை விட்டு போய்கொண்டிருக்கிறதே, அதுதான் பெரிய கவலையை தருகிறது என்று எழுதுகிறார். லஞ்சம் வாங்குகிறவனை விட லஞ்சம் வாங்குவதை இழிவென்று கருதாத மக்களின் மனநிலைதான் ஆபத்தானது என்று மிக தெளிவாக அவர் குறிக்கிறார். இன்றைக்கு அந்த மனநிலை வளர்ந்து என்னவாக ஆகியிருக்கிறது என்றால், ஒளிவு மறைவாக கூட இல்லை, நேரடியாக லஞ்சம் வாங்கி கொள்ளலாம் என்கிற கட்டம் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஐயா அவர்கள் தெளிவாக சில துறைகளையும் குறிப்பிடுகிறார். ரெவின்யூ துறை, போலீஸ் துறை, பத்திரப்பதிவுத்துறை போன்றவைகளிலெல்லாம் லஞ்சம் என்பது ஒரு பிறவி குணமாக ஆகி கொண்டிருக்கிறது என்கிறார். இப்போதும் நாம் பார்க்கலாம், எந்த இடம், அதுவும் குறிப்பாக காவல்துறை லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அங்கும் லஞ்சம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஐயா பெரியார் இன்னொன்றை சொல்லுவார். பல நியாயாதிபதிகள் என்று ஐயா சொல்லுவது நீதிபதிகளை, அவர்களே லஞ்சத்துக்கு இரையாகிறவர்களாக இருக்கிறார்களே, பிறகு எப்படி நாட்டில் நியாயம் நிலைக்கும் என்று கேட்பார். வெறும் பணமாக வாங்கி கொள்வதுதான் லஞ்சம் என்று கருத வேண்டியதில்லை. தனக்கு வேண்டிய வக்கீல் வாதாடினால் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து விடுவதும் இன்னொரு விதமான மோசமான லஞ்ச ஊழலோடு சேர்ந்ததுதான். எனவே அந்த வக்கீலுக்கு அப்படி சொல்லுவது, அந்த வக்கீல் இந்த நீதிமன்றத்திலேயே வந்து வாதிடுவது என்பதெல்லாமே ஒரு ஒழுக்க கேடுகளுக்கு தொடர்புடைய விஷயம்தான். இது பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்படி பரவுகிற போது ஐயா இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். அது மிக முக்கியமானது. சில அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் லஞ்சமே வாங்குவதில்லை. அவர்களை பிழைக்க தெரியாதவர்கள் என்று இவர்கள் சொல்லுவார்கள். அது ஒரு புறம் இருக்க, இந்த லஞ்சமே வாங்காதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பல பேர் அகம்பாவத்தோடு நடந்து கொள்வார்கள். நான் எவனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, என் கை சுத்தமாக இருக்கிறது என்பது திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிற வசனமாக இருக்கும். நாம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்க்கிறோம். பெரியார் எழுதுகிறார், சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலையை செய்து கொடுக்கிறார்கள். சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதில்லை, ஆனால் மக்களிடம் அகம்பாவத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள், எந்த வேலையையும் செய்து முடிப்பதில்லை. இப்படி இரண்டு பேரை காட்டிவிட்டு இதில் என்ன பெரிய செய்தி இருக்கிறது என்றால், மக்கள் இதில் யாரை விரும்புவார்கள் என்றால், லஞ்சம் வாங்கி கொண்டாலும் வேலையை செய்து கொடுக்கிற அதிகாரியைத்தான் விரும்புகிறார்கள். எனவே லஞ்சம் வாங்காதவன் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும், அகம்பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். இங்கே என்ன ஒரு பெரிய சிக்கல் வருகிறது என்றால், நான் நேர்மையாக இருக்கிறேன் என்பதே என்னுடைய அகம்பாவத்துக்கு காரணமாகி விடுகிறது. நேர்மையாக இருப்பது மிகச் சிறந்தது, உயர்ந்தது. ஆனால் அந்த நேர்மை ஆணவத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. இங்கே பலர் நேர்மையானவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள், அகம்பாவத்தோடு பேசுகிறார்கள். தான் ஒழுங்கானவன் என்பதே அவர்களுக்குள் ஒரு பெரிய கர்வத்தை உருவாக்கி விடுகிறது. அது
லஞ்சம் வாங்குகிற அதிகாரியை விட மக்களுக்கு கூடுதல் கேட்டினை தருகிறது என்கிறார் பெரியார். அது மிக யதார்த்தமான ஒரு செய்தி. அதற்கு பிறகு அந்த கட்டுரையை நான் ஒரு பெரிய உத்தியோகஸ்தருக்கும் பெரிய மனிதருக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடலோடு இந்த கட்டுரையை முடிக்கிறேன் என்று அந்த உரையாடலை இறுதி பகுதியில் வெளியிட்டிருக்கிறார். அது பெரிய மனிதர் பெரிய அதிகாரி 2 பேருக்கும் இடையில் நடக்கிற உரையாடல். பெரிய மனிதர் சொல்லுகிறார், என்னையா அவங்க துறையில் ஏராளமாக இப்படி லஞ்சம் ஊழலும் அதிகமாகிடுச்சு, அந்த குறிப்பிட்ட அந்த ஆள் எப்போது பார்த்தாலும் லஞ்சம் கேட்கிறானே, உங்களுக்கு தெரியாதா என்கிறார். பெரிய அதிகாரி சொல்கிறார், ஏன் தெரியாது, எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிற செய்தி எங்களுக்கு தெரியாதா? ஆனால் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? அதிகம் போனால் அந்த அதிகாரியை இந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு மாற்றலாகி நான் அனுப்பலாமே தவிர அதற்கு மேல் என்னால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அந்த பெரிய மனிதர் கேட்கிறார், ஏன் முடியாது? தப்பு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. இந்த அதிகாரி சொல்கிறார், எடுக்கலாம், ஆனால் அவன் எந்த ஜாதியைச் சேர்ந்திருக்கிறான், எந்த கட்சியைச் சேர்ந்திருக்கிறான் என்பதை பொறுத்து எல்லோரும் வந்து என்னிடத்தில் நிற்பார்கள். எனவே என்னால் அதை செய்ய முடியாது. சரி, போகிறது, அவனுக்கு வேறு ஊருக்காவது மாற்றலாக்கி போட்டு விடலாம் இல்லையா என்று இவர் கேட்கிறார். திரும்ப அந்த அதிகாரி கேட்பார், அதில் என்ன பயன் இருக்கிறது? இந்த ஊரில் லஞ்சம் வாங்குகிறவன் போய் இன்னொரு ஊரில் வாங்க போகிறான். இந்த ஊர் மக்களுக்கான தொல்லை இன்னொரு ஊருக்கு மாற்றலாகி போவதால் அந்த ஊழல் ஒழிந்து விடப் போவதில்லை. அதைவிட இந்த இடத்திலேயே இவன் பழகிவிட்டான், மக்களும் கொடுத்து பழகிவிட்டார்கள், இருந்து தொலைக்கட்டும் என்கிறார். அதோடு அந்த கட்டுரை முடிகிறது. எனவே இதிலிருந்து 2 செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒன்று, லஞ்சமும் ஊழலும் இன்றைக்கு அல்ல, 1925 வெள்ளைக்காரர்கள் ஆண்ட போதே இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இன்னொன்று, லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிறவர்கள் மீது தண்டனை அல்லது நடவடிக்கை எடுத்தால் சாதியும் மற்றவைகளும் வந்து குறுக்கே நின்று அவனை காப்பாற்றுகின்றன என்பது 2. இந்த 2ஐயும் மிக துல்லியமாக எழுதியிருக்கிற பெரியார் அவர்கள் யாருக்கும் எளிதில் தோன்றாத ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். நீ லஞ்சம் வாங்குவதில்லை என்பதனாலேயே அகம்பாவமாக இருந்து மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றால் அதுவும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரியே மேல் என்கிற எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்கிவிடும் என்கிற எச்சரிக்கையையும் தருகிறார். இப்படி மிகுந்த ஆழமான நுட்பமான பார்வையோடு எதனையும் அணுகுகிற தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள் டிசம்பர் 24. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக பல சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம், சமீபத்தில் திருப்பூர் மாவட்ட நீதிபதி திருமதி அலமேலு நடராஜ் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு பற்றி. இது என்ன வழக்கமான தினம் தானே நடக்குது, நிறைய நீதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்க தீர்ப்புகளை எல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு தான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. உடுமலையில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த சங்கரும் கௌசல்யாவும் திருமணம் செய்து கொண்டு, சாதியை மறுத்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்த துவங்குகிற நேரத்திலேயே கௌசல்யாவின் பெற்றோரால் பட்ட பகலில் ஒரு பேருந்து நிலையத்தில் வச்சு வெட்டி கொல்லப்பட்டார். மனைவியின் கண்ணெதிரே துடிக்க துடிக்க கணவன் இறந்தான். இந்த சம்பவம் இப்போ உங்கள் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். இந்த சம்பவத்தில் யார் யார் சம்பந்தப்பட்டிருந்தாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணினாங்க, கூட இருந்தவங்க என்ன பண்ணினாங்க, இந்த சங்கர் இறந்ததுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பரிசீலித்து ஏற்கனவே காவல்துறையினர் அளித்திருந்த புகார் மீது முதல் தகவல் அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த விசாரணையை நடத்தியது இந்த நீதிமன்றம். இதில் நாம் என்ன பார்க்குறோன்னா, சமீபத்தில் வந்த தீர்ப்புகள்லேயே ரொம்ப வித்தியாசமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருந்தது. ஏறத்தாழ 6 பேருக்கு நீதிபதி அவர்கள் தூக்கு தண்டனை வழங்கி இருப்பதும், அப்புறம் மற்றவங்களுக்கு வேறு வேறு நிலைகளிலே தண்டனை வழங்கியிருப்பதையும் பார்க்குறோம். 3 பேரை இதில் விடுவிச்சிருக்கிறார். குறிப்பாக கௌசல்யாவுடைய அப்பாவுக்கு தூக்கு தண்டனையும் அம்மாவை விடுதலை பண்ணியும் இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கோம். நேற்றைக்கு கூட
நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிற அந்த வேளையில் கொடுத்து முடித்துவிட்டு வெளியே வருகிற வேளையில் கூட குழுமி இருந்த கௌசல்யாவை ஆதரிக்கிற அந்த கருத்துக்கு ஆதரவாக நிற்கிற சாதி மறுப்பாளர்கள், முற்போக்காளர்கள், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனையின் அறிவிப்பு வந்து வெளியே வந்த உடனேயே ஒரு கும்பல் அவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதையும் நம்ம பார்த்தோம். தடுத்து நிறுத்தப்பட்டது, அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இன்னும் கூட இத்தனை தண்டனைக்கு பிறகும் கூட இந்த வெறி தணியவில்லையோ என்கிற ஒரு கோபம், ஒரு ஆச்சரியம், ஒரு கேள்வி நம்ம மனதில் எழுவது என்பது ரொம்ப இயல்பான விஷயம். ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற வேண்டும்? ஆணவ கொலைனா என்ன? எது ஆணவ கொலை? இந்த ஆணவ கொலையினுடைய முன்னாள் பெயர் என்ன தெரியுமா? கௌரவ கொலை. என்ன கௌரவம்? தன்னுடைய குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற வகையிலே தன்னுடைய மகனோ மகளோ தன்னை விட தாழ்ந்த ஜாதியிலே ஒரு பெண்ணையோ ஆணையோ எடுத்து திருமணம் புரிந்து கொண்டால் அது கொலை செய்யப்படக்கூடிய குற்றமாக குடும்பத்தினரால் கருதப்பட்டு அந்த அடிப்படையிலேயே அந்த திருமணத்தில் ஈடுபட்ட நபரில் ஒருவரோ இருவரோ கொலை செய்யப்படுவது என்பது வழக்கமாகி வருகிறது. இதுக்கு பேர் வந்து கௌரவ கொலைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கௌரவமே இல்லாத ஒரு கொலைக்கு கௌரவ கொலைன்னு பேர் வச்சுக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னதுக்கப்புறமா இப்போ அதனை வந்து ஆணவ கொலை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்படியெல்லாம் கொலை நடக்குதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், போன வாரம்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில் 2 காதலர்கள் ஆணும் பெண்ணுமாக நின்று சிரித்தபடி ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த காட்சியிலே பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, பெரிய பெரிய உருட்டுக்கட்டையில் அடிக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே எழுந்து நிற்க முடியாத நிலைமையில் பலகீனமாக கிடைக்கிற பொழுது மண்வெட்டியால் கொத்தி அவனை கொலை செய்கிற அவலத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போது காதலிப்பதுங்கிறது குற்றமா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி நமக்கு வருகிறது. நம்முடைய தமிழர் பண்பாடே எடுத்துக்கோங்களேன். அப்படின்னா தமிழரில் என்ன ஆணவ கொலை நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். 2016 மட்டும் நம்முடைய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையின் படி 81 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகமும் ஆணவ கொலைகளுக்கு அப்படியே ஒரு பெரிய இடமாக வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் வருகிற பொழுதுதான் நமக்கு கேள்வி எழுகிறது, ஏன் காதல் கூடாது? நம்ம தமிழருடைய வரலாறே என்னன்னு கேட்டிங்கன்னா காதலும் வீரமும். அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா குதிரையில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க தனக்கு பிடித்த பெண்ணை என்றால் திருமணம் செய்து கொள்வதற்காக. இப்படியெல்லாம் நடக்கிற நம்முடைய வரலாறு காட்டுகிற அந்த பாணியிலே இல்லாமல் இன்றைக்கி 2 பேரும் மனமுத்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா இதற்கு நடுவில் குறுக்க நிற்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி என்கிற விஷயம். சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அது எப்படி 20 வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவுக்கு தெரியாதா தன் பெண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு? எப்படி அந்த பொண்ணு வந்து அந்த மாப்பிள்ளையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இறுதி வரையிலும் நம்ம முன்னெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் பாருங்கள், அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது என்னென்னு, குழந்தையாக இருக்கிற பொழுது அப்பா தான் பாதுகாவலர், மனைவியாக இருக்கிற பொழுது கணவனே பாதுகாவலர், முதுமையிலே பார்த்தீர்கள் என்றால் மகனே பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருப்பதற்கு ஏற்ப எப்பொழுதுமே பெண் பாதுகாப்பாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நோக்கம் கொண்ட சமூகத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்தா பத்தாதா, நீ என்ன போய் தனியாக பார்க்கிறது என்ற கேள்விகள் எழுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்போது நம்முடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பமானவர்களை நம்முடைய வயது பூர்த்தியாகிற பட்சத்தில், அதாவது பெண் என்றால் 18, ஆண் என்றால் 21 பூர்த்தி அடைகிற பொழுது, அந்த வயது வருகின்ற பொழுது தங்கள் துணையை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது, நீ இவனைத்தான் கட்டிக்கணும்னு சொல்ல முடியாது, இல்லை இவனை கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய சாதிகள் நிறைந்திருக்கிற மலிந்திருக்கிற இந்த சமூகம் சாதிய கட்டுப்பாட்டுக்கு நடுவில் காதலை துவம்சம் செய்வதை பார்க்கிறோம். இப்போது ஒருத்தர் காதலிச்சாங்க, அவங்க பிடிக்கலை, அவங்கள விலைக்கு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூட வந்து ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அது தவறுதான் என்றாலும் கூட அட்லீஸ்ட் 2 பேரும் உயிரோடையாவது இருக்காங்களேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன் என்று வருகிற பொழுது அவனை கொலை செய்கிற அவலம் அப்படிங்கிறத தான் தாங்க முடியாத ஒரு சம்பவமாக நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி கூட இளவரசனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளவரசன் திவ்யா காதலில் திவ்யாவுக்கு வந்து கோர்ட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த பொண்ணு நிர்பந்தத்தின் காரணமாக தன்னுடைய அப்பா அம்மாவோட போகுது. ஆனால் இளவரசன் இறுதியில் மறுத்தே போகிறான்.
ஆனால் இந்த உடுமலைப்பேட்டையிலே சங்கர் கௌசல்யா வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் நாம் 2 பேரை நாம் பாராட்ட வேண்டும். ஒன்று அந்த நீதிபதி, அதாவது எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் இருந்த போதும், சாதி கட்டுப்பாடு நிறைந்த ஒரு சமூகத்திலிருந்து வந்திருந்த போதும் கூட ஏறத்தாழ 1500 பக்க குற்றத்தை அதையெல்லாம் படித்து பார்த்து 20 மாதமாக ஏறத்தாழ 1.5 வருஷத்துக்கு மேலாக இந்த வழக்கையெல்லாம் விசாரித்து அருமையான தீர்ப்பை கொடுத்தாங்க. அஞ்சவே இல்லை, அவங்க தூக்கு தண்டனையே கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்தில் நம்ம மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் செய்கின்ற, உயிரெடுக்கிற பணிகளை புரிகின்ற இப்படிப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டையோ கொடுப்பது என்பது தான் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆக இது நம்முடைய நீதிபதி அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பாராட்டு. இரண்டாவதாக நம்முடைய கௌசல்யா, அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் தன்னந்தனியாக போராடி தன்னை தானே வளர்த்து கொண்டு இன்றைக்கு சாதியத்தை மறுக்கிற ஒரு பெண்ணாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு தனி பயிற்சி பட்டறை ஒன்று வைத்து அதில் பறை என்கிற அமைப்பை நிறுவி அதன் மூலமாக சாதி மறுப்பு கொள்கைகளை, பெரியாரியத்தை, அம்பேத்கரியத்தை எல்லாம் சொல்லி இருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்ட தகுந்த விஷயம். பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவையும் மாமாவையும் இன்னொருத்தரையும் விடுதலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டாக்க இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இதை எதிர்த்து நான் மேல்முறையீடு செய்வேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அப்போ எந்த அளவுக்கு தான் கொண்ட லட்சியத்தில் தன் கணவனை கொன்றவர்களை அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுப்பதிலே அந்த பெண் என்பவள் முனைப்பாக இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கௌசல்யாவுக்கும் நம்முடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். பொதுவாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது, மாறி வருகிற கால சூழல். நம்ம பாரதி சொன்னபோது நாடகத்தே ஊரகத்தே காதல் என்றால் எல்லாம் ஆஹா ஓகோங்கிறோம். சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வயசான ஜாதி கட்டுப்பாடு உள்ள பெரியவர்களே கூட கடைசியில் ஹீரோயினும் சேர்ந்தாங்களான்னு ரொம்ப ஆவலோட அப்புறம் என்னாச்சு கண்ணு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதுவே தன் வீட்டிலே நடக்கிற பொழுது மறுப்பு சொல்லுவார்கள். எனவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. காலம் மாறி வருகிறது. பெண்கள் தங்கள் துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே இந்த சூழலிலே எதை தேர்ந்தெடுப்பது என்பதை வேண்டுமென்றால் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொல்லித்தரலாமே ஒழிய அவர்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம், கொடும் செயல். அதற்கு பெரிய தண்டனை காத்திருக்கிறது. அதற்கான ஒரு மசோதாவும் இன்றைக்கு நிலுவையிலே இருக்கிறது என்பதனை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேர்களே. நாம் இதுவரை அது முக்கியமான ஒன்றான அறிவுத்திறன் குழந்தைகளுக்கு குறைந்தால் என்ன நடக்கிறது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அதை எப்படி தீர்வு காண்பது, எப்படி நாம் அதை சரி செய்வது என்பதையெல்லாம் நாம் இதுவரை கண்டிருக்கின்றோம். அது தொடர்ச்சியாக நாம் மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ளவர்களுக்கு ரிட்டார்டேஷன் இருந்தாலே, மன வளர்ச்சி குறைவாக இருந்தாலே சட்டப்படி அவர்கள் திருமணம் செய்வது செல்லாது என்று கூறுகின்றார்கள். இருப்பினும் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் வெறுப்பு ஆசை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவர்களும் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுகின்றார்கள். மற்றவர்களைப் போல் அவர்களும் வாழ வேண்டும் ஆசைப்படுகின்றார்கள். அவர்கள் நாம் என்ன செய்வது? சட்டம் இப்படி சொல்கின்றது, சமுதாயம் இப்படி சொல்கின்றது, நாம் என்ன செய்வது? இதுதான் எங்களுக்கு சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல். ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் அதற்கேற்ற, ஏனென்றால் இதுக்கு அதாவது கோர்ட்டுக்கு சென்றோம் என்றால், வழக்காடு மன்றத்துக்கு சென்றோம் என்றால் அங்கே என்ன நடக்கும்? மென்டல் ரிட்டார்டேஷன் என்றால், மன வளர்ச்சி குறைவு என்றால் அங்கே ஈஸியாக விவாகரத்து ஆகிவிடும். ஆகவே நாம் அதுக்கு செல்லாத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்களைப் போல நாம் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிமிலாரிட்டி இருக்க வேண்டும். சிமிலாரிட்டி எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அந்த கப்புள் மிக தெளிவாக லாங் லைஃப், ரொம்ப சிறப்பாக வாழும் இந்த தம்பதியர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆகவே சிமிலாரிட்டி இதுபோல் உள்ள நாம் ஒரு ஜோடியை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த தம்பதிகள் மிக சிறப்பாக வாழ்வார்கள். ஆகவே நாம் இதுவரை இப்படிலாம் பார்த்தோம். என்ன நடக்கின்றது, சமுதாயத்தில் நடக்கின்றது, சட்டம் என்ன சொல்கின்றது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். அதோடு உணவுகள் எவ்வாறு அதை தடுக்கின்றது, உணவுகளால் அறிவுத்திறன் குறைகின்றதா நாம் பார்த்தோம். ஜெனட்டிக் வழியாக பார்த்தோம். பிரசவத்தில் ஏற்படக்கூடிய குறைகளாக அது அறிவுத்திறன் பாதிக்கப்படுகின்றது.
குழந்தை பெறும் நேரத்தில் டெக்னிக்கல் ட்ரபிள்னால் குழந்தைகளுடைய அறிவு பாதிக்கின்றது, பிறந்த பிறகு பாதிக்கின்றது. பிறந்த பிறகு குழந்தைகளுடைய அறிவு எப்படி பாதிக்கின்றதா, சுற்றுச்சூழலால் பாதிக்கின்றது. எப்படி என்றால், அதாவது இந்த குழந்தை இருக்கின்ற சுற்றுச்சூழல் படித்தவர்கள் மத்தியில் இருந்தால் அது 20% தானாகவே அதிகமாகின்றதாம். சுற்றுச்சூழல் காரணமாக ஒரு குழந்தை பிறந்துவிட்ட குழந்தை இருக்கின்றது, அதை சுற்றி அவர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், பெற்றோர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், பெற்றோர்கள், அதாவது தாத்தா பாட்டிமார்கள், அதை சுற்றி உள்ள சொந்தக்காரங்கள் அத்தனை பேரும் ஒரு படித்தவர்கள், பண்பாளர்கள் மத்தியில் அந்த குழந்தை வளருதுன்னு வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே 20% அவனுடைய அறிவு வளர்ச்சி தானே கொடுக்கின்றதாம். அதாவது கம்பன் வீட்டு தரியும் கவிவாடும் என்று சொல்வார்கள். அதுபோல் சுற்றுச்சூழலால் அவர்கள் அதிகமாகின்றது. அதே நேரத்தில் அந்த குழந்தை உள்ள சுற்றுச்சூழல் மோசமாக இருந்தால், பண்பாளர்கள் இல்லாமல் இருந்தால், ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தால், அதாவது தண்டிக்கப்படுபவர்கள், அதுபோல் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் படிப்பாளியாகவோ படிக்காதவர்களாகவோ இல்லை ஒழுக்கமற்றவர்களாகவோ முரண்பாடு உள்ளவர்களாகவோ இருந்தால் அந்த குழந்தைக்கு அறிவு என்பது 20% குறைந்து விடுமா, மைனஸ் போயிடுமா. 20 நார்மலை விட மைனஸ் போயிடும். ஸோ சுற்றுச்சூழலே அவர்களை வாழ்கின்ற சரௌண்டிங்ஸ் பொறுத்து அந்த குழந்தைகளுடைய அறிவும் பாதிக்கப்படுகின்றது, இல்லை பூஸ்ட் ஆகின்றது என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உணவுகள் அறிவை குறைக்குமா? ஆம், குறைக்கின்றது. உணவுகள் எப்படி குறைக்கின்றது? நான் அன்றாடம் உணவுகள் அது எப்படி நம்முடைய அறிவை குறைக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று நாம் பார்த்துக்கணும் என்றால், தானியங்கள் உணவுகள் எடுத்துக்கொள்வோம். லெட் என்று ஒன்று இருக்கின்றது. சமீப காலத்தில் லெட்டை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உங்களுக்கு தெரியும். லெட் என்பது ஒரு பொருள். அது எதற்காக இருக்கின்றது என்றால், அது உடல் அழகை கொடுப்போம். அந்த காலத்தில் என்ன பண்ணினார்கள் என்றால், ரோமில் அந்த லெட்டை தான் ஆட் பண்ணுவார்கள். அது ஐஸ்கிரீம் செய்வதற்கு லெட்டை பயன்படுத்தினால் ஒரு இனிமையான ஒரு வாசம் வரும், இனிமையான ஒரு மனம் வரும். அந்த மனத்தை பார்த்தோம் என்றாலே நமக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அந்த மனத்திற்காகவும் அந்த ஷேப்பிங் பண்ணுறதுக்கு லெட் மிக அதிகமாக உபயோகித்தார்கள். அது இஷ்டப்பட்ட ஷேப்பில் அந்த கேக்கை கொண்டு வரலாம், அந்த ஐஸ்கிரீமை. அதனால் ஐஸ்கிரீமில் கேக்கிலெல்லாம் அவர் லெட் அதிகமாக யூஸ் பண்ணினார்கள் அந்த காலத்தில் ரோமில். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் சுருமான்னு சொல்வார்கள். கண்மை, கையில் போடுகின்ற நெயில் பாலிஷ், இதெல்லாம் அவர்கள் சேர்த்தார்கள் லெட்டை. ஏன்? நாம் வீட்டுக்கு அடிக்கின்ற பெயிண்ட் இருக்கின்றதே, பெயிண்டில் சேர்த்தார்கள். ப்ரெஸ்ஸில் போனோமா, அந்த காலத்திலலாம் ப்ரெஸ் இல்லாத பிரிண்டிங் ப்ரெஸ் போனால் ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும், அருமையான ஸ்மெல் ஒன்று வரும், ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்மெல். லெட்டு தான் காரணம். அதுக்கு லெட்டை சேர்ப்பார்கள். லெட் என்பது மிக லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தார்கள் ஒரு காலத்தில். அந்த லெட் பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பெயிண்ட்லேயே அந்த லெட் இருக்கும். சிறு குழந்தைகள் எடுத்தோம் என்றால் அந்த பெயிண்ட்டை பிச்சு தான் திங்கும். கிராமத்தில் பார்த்தோம் என்றால் செவரில் உள்ள அந்த பெயிண்ட்டை பிச்சு குழந்தைகள் சாப்பிடும். அந்த வாசம் அப்படி இருக்கும், குழந்தைகள் இழுக்கும். அது லெட் என்பது, அந்த லெட் என்பது மிக அதிகமாக யூஸ் பண்ணினார்கள். இப்பொழுது லெட்டின் காரணமாக மனநோய் வருகின்றது, அறிவு குறைகின்றது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். எப்படி என்றால், அதாவது லெட் என்பது மனிதனுக்கு தேவை, தாய்ப்பால் இருக்கின்றது. ஆனால் அது அந்த அளவு 10 pph மேலே இருக்கக்கூடாது. 10 அளவு என்பது 10 யூனிட், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஆபத்து. 10 கிலோ இருக்க வேண்டும். தாய்ப்பால் இருக்கின்றது, லெட் என்பது இருக்கின்றது, 2 கிராம் இருக்கின்றது, 2 யூனிட். குழந்தை வளர அது கூடிக்கிட்டே இருக்கின்றது. 8 வந்துவிடன் மறுபடியும் கீழே இறங்கிடும், 10க்கு போகாது. இதுதான் தாய்ப்பாலினுடைய லெட்டின் அளவு. நாம் வெளியில் உணவு பொருள் மூலமாக நாம் லெட்டை எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய லெட்டின் தன்மை அதிகமாகின்றது. அது ஒவ்வொரு கிராமுக்கும் லெட்டின் அளவு 10 என்று சொல்லுகின்றேன். 11 வந்துவிட்டால் ஒரு யூனிட்டுக்கு 0.46 அறிவு குறைகின்றதாம். ஏற்கனவே சொல்லுகின்றோம் 70 கீழே இருந்தால் அறிவு குறைவு என்று. ஸோ இன்னும் ஒரு 0.46 குறைகின்றது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10க்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அது எவ்வளோ அறிவை பாதிக்கும் என்றால் 0.46 என்ற அளவு அறிவை, இன்டெலிஜென்ஸை குறைக்கின்றது, ஐக்கியூவை குறைக்கின்றதாம். அந்த அளவுக்கு லெட்டில் இருக்கின்றது. அந்த லெட் எங்கே இருக்கின்றது? நான் சொன்னது போல் பெயிண்டிலெல்லாம் இருக்கின்றது. இது எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், அமெரிக்காவில் அதாவது ஆண்ட்ரூஸ் ஜாக்சன் அதிபர் இருந்தார். அந்த அதிபர் இறந்த பிறகு அவர் எப்படி இறந்தார் என்பது ஒரு மர்மமாக இருந்தது. எப்படி இறந்திருக்க கூடும் என்று இருந்தது. யாருக்கும் சரியான ஒரு விளக்கம் சொல்ல முடியவில்லை மருத்துவ குழுவால். அவர் இறந்த பிறகு பார்த்தார்கள், அவர் கையில் 2 லெஃப்ட் ஷோல்டரில் 2 புல்லட் இருந்ததாம். அந்த புல்லட் பார்த்தா அந்த புல்லட் லெட்டில் இருந்தது. ஸோ அதை வைத்தவர்கள் யோசித்தார்கள், லெட் பாய்சன் காரணமாக அவர் இறந்திருக்கலாமா என்று யூகித்தார்கள். லெட் இருக்கின்றது. அந்த முதல் என்ன பண்ணினார்கள், லெட்டும் வருவது வாய்ப்புகள் உண்டு என்று
எல்லாருக்கும், அதாவது அந்த காலத்தில் எல்லாம் மனநோயாளிகளை அசைலம் என்ற ஒரு இடத்துல அடைத்து வைப்பார்கள். அதாவது ஒரு சிறை போன்று. அந்த அசைலத்துக்குள் தள்ளிட்டோம்னா அவங்க திருப்பி வெளியே வரவே மாட்டாங்க. மனநோய் உள்ளவர்களை கொண்டு அடைத்து விடுவார்கள் அசைலத்தில். அதுக்கு பேர் அசைலம் என்று பெயர். அந்த அசைலம் என்பது சிறைச்சாலை போல் அங்கே வைத்துவார்கள். அங்கே சாப்பாடு எல்லாம் அங்கே இருக்கும், வெளியில் வர முடியாது. அப்படி இருந்து அங்கே அவர்கள் காலத்தை முடித்து விடுவார்கள். அப்படி தான் இருக்கும். ஏன்னா வெளியில் விட்டால் மற்றவர்களுக்கு ஆபத்து, மற்ற சமுதாயத்துக்கு ஆபத்து வந்து விடும் என்று அவர்கள் வெளியில் விட போவதில்லை. அப்படி தான் இந்த காலத்தில் அங்கே இந்த அசைலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் பார்த்தார்கள். அது ஒரு குழந்தைக்கு 160 இருந்ததாம். 160 மில்லிகிராம் இருந்தால் 10 எங்கே இருக்கின்றது, 160 எங்கே இருக்கின்றது. அந்த குழந்தை மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அந்த லெட்டுக்கு கண்டுபிடித்த பிறகு அதில் மாற்று மருந்தை கொடுத்த பிறகு அந்த குழந்தை முழுவதுமாக நார்மலாகிவிட்டது. அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அசைலத்திலிருந்து வீட்டுக்கு வருவது என்பது முடியாத காரியம். நல்லாகிவிட்டது, குழந்தை நார்மலாகிவிட்டது, வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்றுதான் அரசாங்க ஆணை பிறப்பித்தார்கள் அமெரிக்காவில். லெட்டை நிறுத்திவிட வேண்டும், எதிலும் லெட் இருக்கக்கூடாது, பழைய பில்டிங்கெல்லாம் உடைத்து விடுங்கள், லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது என்று அரசாணை விடுத்தார்கள். நம்மிலும் பார்க்கிறோம், நம் இந்திய அரசாங்கமும் அதே போல் லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது என்று அரசாணை விட்டிருக்கின்றது. முன்பெல்லாம் பெட்ரோலில் லெட் இருக்கும். அது லெட்டை நீக்க பிறகு அன்லிட்டட் பெட்ரோல்னு வந்தது. இப்போ எல்லாமே அன்லிட்டட் ஆகிட்டு. ஆரம்ப காலத்தில் நான் பார்த்தோம்னா தெரியும், அன்லிட்டட் பெட்ரோல்னு சொல்வார்கள். அந்த லெட்டு பெட்ரோல் ஊற்றும் போது அதில் லெட் வந்து ஸ்கின், அந்த பணியாளர்களுக்கு பெட்ரோல் பிடிக்கிறார்களே அவர்களுக்கு அதன் மூலமாக பாதிக்கின்றது என்று அதை நிறுத்திவிட்டார்கள். ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் காண்போமே. நன்றி, வணக்கம்.